ஹாய் गाइस, இந்த வீடியோ நம்ம எங்க போறோம்னா எங்க போறது நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஏன் எதுக்கு வீடியோ கடைசில சொல்றேன். அதுக்கு வீடியோ ஓடி பாத்துறாதீங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் சொல்றேன் அப்புறமா. சோ வாங்க இப்போ நம்ம கடைக்கு போலாம். சாமி பொறுமை ஐயோ கொதிக்கிறாரே. गाइस இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் गाइस. ஏடா சொல்லவே இல்ல. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு ஒரு விஷயம் நடந்தது கார்ல. அது வந்து நான் அட்ரஸ் மாத்தி போட்டு வேற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். சோ அது என்ன நான் சொல்றேன். சோ வந்துறோம் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்திருக்கோம் गाइस. பஸ் விடுற இடத்துக்கு வந்திருக்கோம். பஸ் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம வரவே இல்லையா. சோ இப்போதான் நம்ம வந்திருக்கோம். பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கு. ஒரு குட்டி மால் மாதிரி சொல்லலாம். ஆனா வந்து அவ்வளோ மால் மாதிரி இருக்காது. இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. சார்ஜ் போடுறதுக்குலாம் இடம் இருக்குது गाइस இந்த இடத்துல. அப்படியே இப்போ நடந்து போறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லை. இங்க வேற ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான கூட்டமா இருக்கிறாங்க गाइस. கார்ல வந்து இது ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னதுன்னா கீழம்பாக்கத்துக்கு கேளம்பாக்கம் போட்டு வண்டி புக் பண்ணிட்டோமா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து டனவேல டிரைவர் நான் வந்து கேட்டாங்க கரெக்டாக எங்கே போகணுன்றவர் கேட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த புது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அங்கே போகணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து கீழம்பாக்கம் இது இங்கே போட்டுக்கிறது கேளம்பாக்கம்னு சொல்லி அப்புறம் அவர் வந்து மாற்ற வச்சாருக்கு. இல்லைனா வந்து கேளம்பாக்கம் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் போது அங்கே போயிட்டு இருப்போம். நம்ம வந்து இன்னொரு விஷயம் நடந்துக்கு இங்கே வந்து எஸ்சிடிஸில் வந்து பஸ் எங்கே இருக்கோம் நாங்கள் வந்து கேட்டோம். அவங்க வந்து ஏதோ இந்த இடத்துல 4ல் நிற்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. நாங்கள் போகிற ஊர் அந்த இடத்துல நிற்கும்னு சொன்னாங்களா. இப்போ அந்த இடத்துல கேட்கும் போது அப்புறம் ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பஸ் எங்கன்னா இன்னும் வரல அப்படின்னு கேட்டே பஸ் அரை மணி நேரம் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் அது சொல்லும் போது ஏங்க நாங்கள் லேட்டாக வந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா விட மாட்டீங்களா அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க நீங்கள் வந்து எஸ்சிடிசியில் லேட்டாக வந்தால் நாங்கள் வந்து ஆள் வர வரைக்கும் வந்து வண்டி நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க கண்டக்டர்லாம் இப்படி சொல்ல மாட்டாங்க திட்டுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்களா. இல்லைங்க எஸ்சிடிசியில் நம்ம கண்டிப்பாக நம்ம நிற்போம். எவ்வளோ லேட் ஆனாலுமே ஆள் வர வரைக்கும் ரிசர்வ் பண்ணவங்க வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுவில் ஒரு 7 பேர் 8 பேர் கிட்ட லேட்டாக வர்றாங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு 10 மணிக்கு பஸ்ஸா. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:55 ஆகுது கேஸ். இன்னும் வரணும். அவங்க வந்து பஸ் வந்து என்ன ஆகும் விட்டு போகிறாங்களா இல்லையான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்சிடிசியில் விட்டு போவாங்களா இல்லையான்றது நான் சொல்கிறேன். கோயம்பேட்டிலேருந்து அவங்க வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கோயம்பேடு இருக்காங்க. இப்போ வந்து வரணும் 10 மணிக்குள்ளே வரணும். இன்னும் பஸ்ஸே காணும். கேட்டோம் அவங்க கிட்ட வந்து பஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இது பஸ் நம்பரு இதுலாம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு நான் என்ன எது நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பாருங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். சுத்தம் சோறு போடும் இவ்வளோ நேரம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்திருக்கும் உங்களுக்கு வீடியோ. சரி கைஸ் இதுக்கப்புறம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அப்படியே பேசிட்டு இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல நின்று பேசுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. எல்லாம் தமிழ் மக்களாக இருக்காங்களா. அது வந்து எல்லாருக்கும் நான் பேசுறது புரியும். வேற ஒரு ஊர்னா அவங்களுக்கு புரியாது. தமிழ் மக்களாக இருக்கிறதுனால புரியும். அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. திருப்பி அந்த கூச்ச பயம் வந்துச்சு கைஸ் எனக்கு. என்ன பாக்குற துப்புறானேனா உங்க மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அத நான் துப்புறேன். இருந்தாலும் நம்ம பேசுவோம். இப்போ அந்த பயத்தை போக்கி நான் வந்து பேசுறேன் கேஸ். நான் நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு போறோம். எந்த விஷயம் என்ன எதுன்னு நான் சொல்லல. அது நீங்க பாருங்க நல்லா இருக்கும். அதனால சூப்பரா இருக்கும் ஜாலியா இருக்கும். என்ன நடக்கும் போது எனக்கும் தெரியல. நல்லா இருக்கும் ஒரு இது நடக்கும். அவங்க வேற பஸ் விட்டுற போறாங்களா. நாங்க வேற ஆக 4 பேர் 2 அக்கா வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே போறோம். அவங்களாம் வராங்களா இல்லையான்றது கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சொல்றேன் கைஸ். நான் வந்து உங்களுக்கு கைஸ் இப்போ டைம் வந்து 10:19 ஆயிடுச்சு கைஸ். பஸ் வந்துச்சு. ஸோ இந்த பஸ் தான். ஸோ இவர் தான் அந்த கண்டக்டர் அண்ணா. ஸோ அவர் வந்து நான் வந்து 4 பேர் வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் பேர் வரல அப்படின்னு சொன்னேனே. ஆனா வந்து அவர் வந்து வெயிட் பண்ணாரு கைஸ். இப்போ டைம் வந்து 10:20 10:22 ஆயிடுச்சு கைஸ் டைம். ஸோ வந்து பஸ் ஆனா என்ன சொன்னோம் நான் இன்னும் கொஞ்சம் பேர் வரலன்னு சரி வெயிட் பண்றாரு. ஒரு மாதிரி கொஞ்சம் கோவமா இருக்காரு. இருந்தாலும் வந்து வெயிட் பண்றாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கைஸ். வந்துட சொல்லுங்க சீக்கிரம் வந்துட சொல்லுங்கன்ட்டு. ஸோ அவங்க வந்துடணும். ஒருத்தர் வந்துட்டாரு. அவங்களால ஏற முடியல. நாங்கள் ஏறி நாங்கள் போயிட்டோம். அவர் வந்து டென்ஷன் ஆகி கரெக்டாக வச்சுருவாரு. அதனால ஏறி விட போகிறாங்க கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்திருக்கோம் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு மயிலாடுதுறை. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அவர் தான் வந்து இப்போ அவங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு அந்த இடத்துக்கு. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். நான் வந்து அப்புறம் வந்து பேசவே இல்லை. ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்குது கைஸ் பேசுறதுக்கு. அதனால் வந்து பேசலை. அதனால் இப்போ தைரியத்தை வர வச்சுட்டு நான் அப்படியே பேசியிருக்கேன். ஸோ வந்து நான் சொன்னேன்ல அவங்க வரல நாங்கள் ஏறிட்டோம் பஸ்லன்ட்டு. டிரைவர் அண்ணாவும் வெயிட் பண்ணாங்க. ஒரு 45 நிமிஷம் 1/2 மணி நேரம் கிட்ட வந்து வெயிட் பண்ணாரு கைஸ். அவங்க வந்துருவாங்க
வருவாங்கன்ட்டு. ஆனால் அவங்க வரவே இல்லை. அதனால வந்து சரி அவங்க டென்ஷன் ஆகிட்டு கிளம்புறோம், உங்களுக்காக மற்றவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அவங்க வரத்துக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். அவங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பினதுக்கப்புறம் 11:30 மணி பஸ்ஸுக்கு அவங்க வந்து புக் பண்ணி அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க கைஸ். வந்துருவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். இவங்களும் வந்து காரில் வந்துட்டாங்க, மாமா எல்லாம் போஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் இங்கேருந்து ஒன்றாகி நம்ம வந்து வேனில் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் கைஸ். அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அந்த ஒரு விஷயமே இருக்குது. அது நான் என்னென்னு நான் சொல்கிறேன். நான் அப்புறமா பேச ஆரம்பித்தா பேசிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கைஸ் அந்த கூச்சம் இருக்குது. ஆனால் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கூச்சம் போயிடுது, யார் என்ன நினச்சி பார்த்தாலுமே. கைஸ் நாங்கள் ஒருத்தர் வரணும் நான் சொல்லலை கைஸ். இது இவங்களாம் தான் கைஸ் நான் சொன்னேன். எல்லாரும் வந்துட்டாங்க. சரி இங்கே இதுக்குள்ளே தான் கைஸ் நம்ம போகணுமா கைஸ். மயிலாடுதுறையிலேருந்து இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா வேனில் வந்து மணல் மேடுக்கு நம்ம வந்திருக்கோம் கைஸ். இங்கே தான் வந்து விஷயம் நடக்க போகுது. வரும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து செத்து போயிருந்தது கைஸ். வந்து வண்டியில் போகிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. அது ரோட்டில் அது ஓடும் தான், பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்ம பார்த்து இடிக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாதுல்ல. அது செத்து போனது ஒரு மாதிரி கவலையாக இருந்தது. இங்கே பாருங்க மாட்டு பட்னை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் வந்து நேரில் இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம் கைஸ். இது இடமே நல்லா இருந்துச்சு, நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். யாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். வாங்க சேட்டா, வெல்கம் கைஸ். இதோ இந்த பம்பு செட்டில் தான் கைஸ் நம்ம இப்போ வந்து குளிக்க போகிறோம். பம்பு செட்டில் குளிக்கும் வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. டேய் ட்ரெஸ் வேறு வச்சிருக்கேன் மாற்றுறதுக்கு. பேண்ட்டை நினைக்காதரா, அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஒன்னோட ட்ரெஸ் அங்கே இருக்கா காரில். சரி ஓகே. வந்து பண்ணு இருக்கிறதெல்லாம் கழுவிட்டு இருக்கோம். நான் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி ஜாலியாக இருக்கிறதில்ல, வலிக்கு உள்ளே ஊந்துட்டேன். அதனால தான் உள்ளே இருக்கு. நான் தரிக்கிறதுல இது அடிக்கும் அடிக்குமா? வெயில் நல்லா காய போடணும். நல்லா உள்ளெல்லாம் கழுவு. கைஸ் அந்த இடத்துல போயிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பாம்பு இருக்குதாங்க. இப்போ தான் கைஸ் பார்த்தாங்க. நான் பார்த்து இதில் வேறு இறங்கிட்டேன். இந்த இதுவும் இல்லாமல் பயம் இல்லாமல் இப்போ திடீர்னு பயம் வந்துச்சு. அவர் அங்கே குளிச்சுட்டு இருக்காரு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நெக்ஸ்ட் நான் தான் போக போகிறேன். நல்லா ஜாலியாக தான் கைஸ் இருக்கேன். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? சார் சோஃபாவில் காய போட்டு அங்கே வர வழி தான் கொஞ்சம் தேர்வு தங்கிட்டே ஒரு மாதிரி இருந்தது. இங்கே வந்தாலே வரலாம் நல்லா ஜாலியாக சூப்பராக இருக்குது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. இதே மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரீயாக வந்து சொல்லி இந்த உட்காந்து இருக்காரு. அடுத்து நான் நீங்க பம்பு செட்டில் குளிக்கிற வாய்ப்பு நீங்க ரெடி ஆடுங்க. என்ன கொடுமை சரவணன். கைஸ் பம்பு செட்டில் குளிச்சு முடிச்சு வந்தாச்சு கைஸ். பம்பு செட்டில் குளிச்சதுனால பேண்ட் வந்து ஈரமாயிடுச்சா, அதனால் இங்கே பேருக்கு லுங்கி கட்டியிருக்கோம். நான் அவர் எடுத்துட்டு வந்திருந்தார் லுங்கி. ஸோ லுங்கி எடுத்து போட்டுடாச்சு கைஸ். அங்கேருந்து கிளம்பி நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு போக போகிறோம். திருப்பி போகும்போது சேர் ஆகக்கூடாது. ஆனால் வந்து அங்கே இருக்குது, அங்கே இன்னொரு பம்பு செட் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து கால் கழுவிக்கிட்டு அப்படியே நம்ம போயிடலாம் கைஸ். நம்ம நல்லா இருந்துச்சு கைஸ், ஜாலியாக இருந்துச்சு. ஒரு வாட்டி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்ன இதெல்லாம் பழக்கம் இல்லாததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் இது ஒரு 4-5 வாட்டி பழகிட்டா நல்லா இதுவாகிடும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குளிக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு கைஸ். எல்லாம் கூட இருந்து துணைக்கு இருந்து பார்த்துக்கிட்டு அப்பப்போ வலிக்கு விழுந்துருவாங்க. வந்து கொஞ்சம் சேர் இருந்தது உள்ள ஏறும் போதெல்லாம் வலிக்கு விழுற மாதிரி இருந்தது. பார்த்தீங்களா, திருப்பி சேத்து பகுதி நம்ம நோக்கி வந்துருக்கு கைஸ். பார்த்தீங்களா தெரியுது, அப்படியே வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் மயில் கற்றுது பாருங்க கைஸ். கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். மயில் கற்றுச்சு நல்லா. இப்போ நான் போது பேண்ட்டு போட்டு போனேன். இப்போ நான் வந்து லுங்கி கட்டிட்டு போகிறேன். எல்லாம் பாருங்க என்ன பண்ணுறாங்க, ரியாக்ஷனை பாருங்களேன். ஐயா ஷூ போடல, அப்படியே கையிலே அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். யாரும் பையாக்கள்லாம் இல்லையே, இங்கே காண போயிட்டாங்க. எங்கேயோ இல்லை கைஸ், பையாக்கள் எங்கே போயிட்டாங்க. சரி வந்துச்சு. இங்கே பாருங்க அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குதா. அதான் நம்ம அங்கேருந்து இங்கே வந்து அப்படியே நம்ம வந்து இப்படி போகிறோம் கைஸ். நம்ம கேஸ் பையாக்கள் அங்கே இருக்கிறாங்க. இருக்கிறீங்க பாருங்க. அதாவது இது தெரில போல. என்னாச்சு, அணில் எதுவும் இருக்குது கைஸ். தெரியுதா கைஸ், இது
என்னது அது? வெங்காயம். கைஸ் இப்போ நவீன் பேச போறாரு. சொல்லுங்க, உங்க ஊரை பத்தி பெருமையா சொல்லுங்க. நான் அப்புறமேட்டு சொல்றேன். நான் அப்புறமேட்டு சொல்றேன். கைஸ் இப்போ வந்து நான் லுங்கி கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து இப்போ பாருங்களேன், மாமா அண்ணா எல்லாம் வந்துட்டாங்க காரில். இப்போ அவங்களோட ரியாக்ஷன் நீங்கள் பாருங்க கைஸ். பையாக்கள் கிட்ட அவர் பாப்பா கிட்ட அடித்தேன். அவங்க வந்து அங்கே பேர்ட் எதுவும் இருந்தது. அந்த பேர்ட்ஸை பார்த்து அப்படியே ஏதோ மறந்துட்டாங்க பார்க்குறது. அதனால் அது வேஸ்ட் மூமெண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. இவங்களை நான் காட்டுறேன் கைஸ். அது அங்கே இருக்கிறாங்க பாருங்க, கியா கார் நிற்கிதா இங்கே பாருங்க கைஸ். வந்துட்டாங்க நல்லா ஹாயாக குளிச்சுட்டு. ஐயோ ஐயோ பாருங்க. மறுபடியும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இப்போ திருப்பி நம்ம கிளம்பி வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எல்லாம் காரில் ஏறி உக்காந்துட்டாங்க. இப்போ வேளாங்கண்ணி நம்ம போக போகிறோம் கைஸாக இருந்தது. ஸோ நம்மலாம் போக போகிறோம். ஓகே வாங்க நம்ம வேளாங்கண்ணிக்கு போகலாம்.